ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை இன்று முதல் முடக்கப் போவதாக அமெரிக்க கடற்படையின் மத்திய பிராந்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி இன்று இரவு 7:30 மணி முதல் ஈரான் பகுதியில் எந்த கப்பலும் நுழையவும் முடியாது, வெளியேறவும் முடியாது என்ற நிலை ஏற்படும். எல்லா நாட்டு கப்பல்களும் முடக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனால் உலகெங்கும் எரிபொருள், உணவுப் பொருட்கள், போக்குவரத்து உள்ளிட்டவை முடங்கி கடும் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் மேற்கு பக்கத்தில் இந்தியாவின் 15 எரிபொருள் கப்பல்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையும் ஈரானிய துறைமுகங்களையும் சுற்றி வளைக்கும் திட்டம் இன்று இரவு இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்நிலையில் இந்தியாவிற்கு சமையல் எரிவாயு, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றி வரும் 15 கப்பல்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 3200 கப்பல்கள் ஹார்முஸ் மேற்கு பகுதியில் சிக்கியுள்ளன. மேற்கு பகுதியில் சுமார் 1000 கப்பல்கள் சிக்கியுள்ளன. அமெரிக்கா தடுக்கும் பட்சத்தில் இந்த 4200 கப்பல்களும் சேர வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும்.